சிம்பிளாக டேஸ்டியாக க்ரீமியாக பன்னீர் பட்டர் மசாலா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஒரு கடாயில் மீடியம் சைஸு வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு உப்பு ஆட் பண்ணி வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இந்த கேப்பில் முந்திரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பேஸ்ட் பதத்தில் அரைச்சி அந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு கடாயில் பன்னீரை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக சுகரும் கஸ்தூரி மெத்தியும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ரீமியாக இருக்கும். சப்பாத்திக்கு, நானுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.